இந்த பொருளாதார கொள்கை எப்படி இருக்குன்னா, அரசுடைய அதிகாரத்தை வந்து, அதாவது தேர்தல் வெற்றி பெற்று வந்த பிறகு நிறைய பேர் சொல்லுவாங்க என் பேர்ல ஒண்ணுமே இல்ல, ஆனா அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்க பேர்ல மெடிக்கல் காலேஜ் இருக்கும், இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கும். இது எல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னா, இந்த மாதிரி மலைகளையும் இந்த மாதிரி மைன்ஸ்லயும் பினாமிகளை போட்டு அதுல இருந்து சட்டம் சொல்லுது 10 அடி எடுக்கணும்னா 50 அடி கல் எடுக்கிறது, 50 அடி இடத்துல 200 அடி கல் எடுக்குது. என்னென்ன ஃபைல் போட்டுக்குவாங்க. கூடு சீக்கிரத்தில் முதலமைச்சர் பண்ணுவார், எல்லாத்துக்கும் ஃபைனும் போடுவாரு, கைதும் பண்ணுவாரு, எல்லாமே நடவடிக்கை இருக்கும். ஆனால் நாங்க என்ன சொல்ல வரோம்னா, முதல்ல இந்த அரசியல் ரீதியாக வெற்றி பெற்ற பிறகு முன்னாள் அமைச்சர்களுடைய பினாமியா இருக்கக்கூடிய இந்த மலைகள்லாம் இருக்கு பாருங்களா, மக்களுடைய சொத்துக்களா மாற்றப்படும். அதான் அமைச்சர் வந்து முயற்சி செஞ்சிட்டு இருக்காரு. அப்படி பண்ணும் பொழுது சீல் வைக்கும் போது என்ன ஆயிடுதுன்னா, செயற்கையா ஜல்லியையும் மற்ற ரா மெட்டீரியலையும் அவங்க முடக்கிறாங்க. ஏன்னா யார் கண்ட்ரோல் இருக்கு? இந்த மலைகளும் இந்த ஜல்லியும் இந்த மணலும் யார் கண்ட்ரோல்னா, இன்னைக்கு பழைய முறையில் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க கண்ட்ரோல் இருக்கு. இவர் சீல் வைக்க போனா உடனே சல்லி கிடைக்காம பாக்க, அப்ப ரேட் ஏறுது. உடனே இங்க இருந்தே நிறைய பேர் மெம்பர் சொல்றாங்க, நீங்க சீல் வைக்கிறதுனால ஜல்லி ஏறுது, மணல் விலை ஏறுது, கல்லு விலை ஏறுது. அதாவது ஆட்சியில் இவங்க தான் இருப்பாங்களாம், அதுக்கு லைசன்ஸ் கொடுக்கறது இவங்க தானா, மைன்ஸோட லைசன்ஸ் கொடுக்கறது இவங்க தானா, அவங்க குடும்ப உறுப்பினர்களும் தொழில் பண்ணுவாங்களாம். ஆனா ஆதாரம் இருந்தா சொல்லுங்க. மாண்புமிகு அமைச்சர்களே, முதல் இந்த பினாமியை புடிச்சு உள்ள தூக்கி போடுங்க. அங்க அடிச்சா யாரு குரல் கொடுக்கறாங்களோ, அங்க அடிச்சா யார் இங்க எந்திரிச்சு பேசுறாங்களோ அங்கதான் ஆதாரம் இருக்கு. மக்கள் மன்றத்து முன்பு நாங்க ஆதாரம் கொடுத்துட்டா போதும், யாரையும் ஜெயில தள்ள வேணாம். எந்த தேர்தலையும் யாரெல்லாம் பினாமி நிறுவனம் உருவாக்கி மைண்ட்ஸ் கண்ட்ரோல் பண்ண எந்த தேர்தலையும் அவங்க ஜெயிக்கவே முடியாது.